தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த விவகாரம் மீண்டும் அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகளை தமிழக அரசு ரகசியமாக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்களின் விவரங்கள் மற்றும் பயனாளிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக சேகரிக்க அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட வாரியாக நிலுவையில் உள்ள கடன் தொகை எவ்வளவு, தள்ளுபடி அறிவிக்கப்பட்டால் எத்தனை பேர் பயன்பெறுவார்கள் என்பது குறித்த விரிவான தரவுகளை அதிகாரிகள் ரகசியமாக திரட்டி வருகின்றனர். இல்லத்தரசிகள் மற்றும் விவசாயிகளை கவரும் நோக்கில் இந்த நகை கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கடந்த கால தேர்தல்களில் இந்த தள்ளுபடி அறிவிப்பு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த நிலையில் தற்போதும் அதே உத்தியை கையாள அரசு திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் வரும் தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளுமே இந்த விவகாரத்தை தங்கள் தேர்தல் துருப்புச் சீட்டாக பயன்படுத்த தயாராகி வருகின்றன. நிபந்தனையற்ற நகைக்கடன் தள்ளுபடி போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை தங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்ய இரு கட்சிகளுமே ஆர்வம் காட்டி வருகின்றன. இதனால் வரும் நாட்களில் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அரசியல் போட்டிகளும் அதிரடி அறிவிப்புகளும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.